என்னோட ரியல் பிரைட் ஜனனிக்கு இந்த பியூட்டிஃபுல்லான கிளாஸ் ஸ்கின் மேக்கப் எப்படி பண்ணேன், அதுவும் கழுத்துக்கு ஃபவுண்டேஷனே போடாமல் கழுத்து கலர் எப்படி மேட்ச் பண்ணேன்னு தான் இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி தர போகிறேன். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நோஸில் இருக்கிற டெட் ஸ்கின் செல்ஸ் ரிமூவ் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஃபர்ஸ்ட் மேக்கப் வேர் ஆஃப் ஆகிறதே நோஸில் தான். ஸோ அதுக்கு நான் நோஸ் ஸ்ட்ரிப் வச்சுட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா கன்சீலர் எடுத்து அவங்களோட ஐ லிட்டில் ஃபுல்லாக நல்லா பிளெண்ட் பண்ணிட்டேன். லிக்விட் கன்சீலர் தான் நான் எப்போவுமே யூஸ் பண்ணுவேன் ஐ மேக்கப்புக்கு. அண்ட் ஐ ஸ்டார்டட் வித் அ சாஃப்டர் கலர். ஏன்னா ஒரு சாஃப்ட் கிளாம் ஐஸ்ன்றனால லைட் ப்ரௌன் அப்புறம் கொஞ்சம் டார்க்கஸ்ட் ப்ரௌன் இன்டென்சிட்டி நான் அவுட்டர் கார்னரில் பில்ட் பண்ணிட்டே வந்தேன். அதுக்கப்புறம் காப்பர் ஷிம்மர் அண்ட் பிரான்ஸ் ஷிம்மரை மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஐலிடோட சென்டரில் வச்சு நல்லா சீம்லெஸ்ஸாக பிளெண்ட் பண்ணிட்டேன். அண்ட் கடைசியாக ஒரு டார்க் கலர் ப்ரௌன் எடுத்து அந்த அவுட்டர் கார்னர் அண்ட் க்ரீஸ் லைனில் ஷிம்மரையும் மேட் ஷேடோவையும் சூப்பராக நான் பிளெண்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் ஒரு ப்ராப்பரான விங் லைனர் அவங்க கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி இங்லாட்டோட ஜெல் லைனர் இருக்கு இல்லையா, அது யூஸ் பண்ணி பியூட்டிஃபுல்லாக ஒரு விங் லைனர் அவங்க கேட்ட மாதிரியே கத்தி மாதிரி கொடுத்தாச்சு. தென் ஐ ஸ்டார்டட் வித் த பேஸ் மேக்கப். பேஸுக்கு நான் யூஸ் பண்ண ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட்டே என்னன்னு பார்த்தீங்கன்னா டால்பா சிரம். இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அ கிளாஸ் ஸ்கின். அன்ஃபார்ச்சுனேட்லி உங்களுக்கு இது இந்தியாவில் கிடைக்காது. யூ கேன் கெட் இட் ஃப்ரம் மை இன்ஸ்டா செல்லர். நெக்ஸ்ட் ஐ டிட் ஹர் பேஸ் வித் பாபி ப்ரௌனோட விட்டமின் பேஸ். இதுவுமே சூப்பராக இருக்கும். ஒரு நல்ல க்ளோயிங் ஸ்கின்னுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் அடுத்து ரேர் பியூட்டி பிராண்டோட ஒரு நல்ல இலுமினேட்டிங் ப்ரைமர். இந்த ப்ரைமர் போட்ட உடனேவே அவங்க ஸ்கின்னு பார்த்தீங்கன்னா கண்ணாடி மாதிரி ஆயிடுச்சு. அண்ட் ப்ரைமருக்கு எப்போவுமே நான் கை தான் யூஸ் பண்ணுவேன் பிளெண்ட் பண்ணுறதுக்கு. ப்ரஷ் யூஸ் பண்ண மாட்டேன். அடிஷ்னல் க்ளோக்காக ஐகானிக் லண்டன் பிராண்டோட ரேடியன்ஸ் பூஸ்டர் யூஸ் பண்ணேன். இது பார்த்தீங்கன்னா அவங்களோட சீக்ஸ் அண்ட் ஃபோர்ஹெட்ல மட்டும் போட்டு என்னோட ஸ்டிப்லிங் ப்ரஷை வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணிட்டேன். ஸோ தட் அந்த ப்ராடக்ட் நல்லா ஸ்கின்குள்ளே பெனிட்ரேட் ஆகணுன்றதுக்காக. இந்த மாதிரி எல்லா ஸ்டெப்புக்குமே நீங்கள் மினிமம் 1 or 2 minutes கேப் விட்டு அதுக்கப்புறம் பில் பண்ணுங்க. அந்த ப்ராடக்ட் ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடியே அடுத்த ப்ராடக்ட் போட்டிங்கன்னா கீழே இருக்கிற ப்ராடக்ட்டும் நகுந்துரும். தென் ஐ டிட் த கன்சீலிங். நான் ஜென்ரலாக 90% ஆஃப் மை மேக்கப்பில் கரெக்டரே யூஸ் பண்ண மாட்டேன். கன்சீலரே எனக்கு போதும். அதை வச்சே நான் சூப்பர் கவரேஜ் கொடுத்துருவேன். அண்ட் கன்சீலர் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி சின்ன பியூட்டி பிளெண்டரை வச்சு அதை நான் பிளெண்ட் பண்ணிடுவேன். ஸோ ஆஃப்டர் திஸ் ஐ வில் கோ வித் மை ஃபவுண்டேஷன். ஸோ இந்த மாதிரி ப்ராப்பராக கன்சீல் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஒரு மீடியம் கவரேஜ் ஃபவுண்டேஷன் போட்டிங்கனாலுமே மேக்கப் பார்க்குறதுக்கு ரொம்ப ஃப்ளாலஸாக இருக்கும். அந்த ஹெவினஸ்ஸே இருக்காது. அண்ட் எப்போவுமே ட்ரூ டு ஸ்கின் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுறது இட்ஸ் அ மஸ்ட். அவங்க பிரைட்டாக தெரியணுன்றக்காக ஸ்கின் டோனை விட லைட்டராக இருக்கிற ஃபவுண்டேஷன் நீங்கள் போட்டிங்கன்னா அவங்க ஸ்கின் டோனே மாறி ஆளே வேற மாதிரி தெரிவாங்க. ஸோ ஸ்கின் டோன் பிரைட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், இந்த மாதிரி டீ ஜோன் ஹைலைட் பண்ணணும். ஸோ இதுக்கு நீங்கள் எடுக்கிற கன்சீலர் ஷேட் எப்படி இருக்கணும்னா அவங்க ஸ்கின் டோனை விட 4 ஷேட் லைட்டராக எடுத்து இவங்களோட ஹை பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா, அங்கெல்லாம் நான் அப்ளை பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நீங்களும் அப்ளை பண்ணி உங்கள் பிரைடுக்கு இந்த மாதிரி சீம்லெஸ்ஸாக ஒரு பிளெண்டிங் கொடுத்தீங்கன்னா அவங்களோட ஸ்கின் டோன்லேயே அவங்க சூப்பராக பிரைட்டாக தெரிவாங்க. ஆளு மாறின மாதிரி இருக்க மாட்டாங்க. நீங்கள் கழுத்துக்கு, நெக்குக்கு, அதுக்கப்புறம் கைக்கெல்லாம் ஃபவுண்டேஷன் போடணுன்ற அவசியமே இருக்காது. பவுடரை போட்டு செட் பண்ணிட்டு நான் ஹைலைட்டர் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கொஞ்சம் தான் ஹைலைட்டர் போடவே ஆரம்பித்தேன். அதுக்குள்ளேயே என் பிரைடு செம்ம எக்ஸைட் ஆயிட்டாங்க. தீப்தி சத்தியமா நான் வேற லெவல்ல இருக்கேன். I swear நிஜமா. I didn't finish yet, Janani. Please wait. Save it for later. எனக்கு சொல்லிட்டே இருக்கணும். ஒரு வழியாக அவங்க எக்ஸைட்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்ண வச்சுட்டு நான் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் மறுபடியும். அண்ட் நான் யூஸ் பண்ணுற ஹைலைட்டர் பார்த்தீங்கன்னா ரேர் பியூட்டி அப்படின்ற பிராண்டோட சூப்பரான ஹைலைட்டர். கிளாஸ் ஸ்கின்லாம் பண்ணுறீங்கன்னா யோசிக்காமல் இந்த ஹைலைட்டரில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இட் வில் பி வர்த் த மணி. ஸோ இதோட ஷேட் பார்த்தீங்கன்னா ஃப்ளாண்ட். ஸோ எங்கெல்லாம் அவங்களோட ஹை பாயிண்ட்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் இந்த ஹைலைட்டரை அப்படியே மலைச்சாரல் மாதிரி நான் தெரிக்க விட்டுட்டேன். அண்ட் மை பிரைட் அப்சல்யூட்லி லவ்ட் ஹர் லுக். இதே ஹைலைட்டரை கண்ணோட இன்னர் கார்னர் அண்ட் ப்ரோ போன்ஸ்க்கும் நான் யூஸ் பண்ணி ஹைலைட் பண்ணிட்டேன். ஏன்னா ஃபேஸோட ஹை பாயிண்ட்ஸ் எல்லாம் எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா சிசில்டாக ஷார்ப்பாக பளிச்சுன்னு இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் அவங்களுக்கான ஜுவல்லரிஸ் நாங்கள் போட்டு விட்டு பிரைடை கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணிட்டோம். மேக்கப் முடிச்சு ஒரு எலிமெண்ட்டாக அவங்களுக்கு ஆட் பண்ண அவ்வளோ அழகாக இருந்தாங்க. டைம் ஆக மேக்கப் இன்னுமே சூப்பராக தெரிஞ்சுது. மை பிரைட் வாஸ் சூப்பர் ஹாப்பி அண்ட் சாட்டிஸ்ஃபைட். ஸோ எனக்குமே அவுட்புட்டை பார்த்து அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ். ஸோ இந்த அவுட்புட் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு நீங்கள் மறக்காமல் சொல்லுங்கள். ஐ ஹோப் இந்த டுட்டோரியல் உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். உங்கள் பிரைட்ஸுக்கு நீங்கள் தாராளமாக இந்த டுட்டோரியலை யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான கிளாஸ் ஸ்கின் லுக் ரெடி பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் பிரைட்ஸ் டு பி உங்களுக்கு இந்த அழகான லுக் வேணும்னா உங்களோட மேக்கப் ஆர்டிஸ்ட் கிட்ட மறக்காம இந்த லுக்கை ஷேர் பண்ணுங்க. ஸோ உங்களோட கருத்தை என்னோட கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம தெரிவிங்க. So good. ஜனனி, நான் உங்க கழுத்துக்கு ஃபவுண்டேஷன் போட்டேனா? கழுத்தை டச்சே பண்ணல. நைஸ்ல. யா
So pretty. So நாளைக்கு we'll see you for முகூர்த்தம். Yeah. I'm so excited Deepthi. நான் நினைச்சே பார்க்கல இந்த அளவுக்கு நல்லா இருப்பேன்ட்டு. You are already pretty, Jenny. I just enhanced your beauty. சரியா?